vlog நம்பர் 127. காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு எங்கே போகிறோம்னு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னிடையே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், திருவனந்தபுரத்தில். ஓகே, என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் வந்து வானத்தை பார்க்குறதுக்கு ரெட்டு ப்ளூ அப்படின்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி கல்யாணத்துக்கு போகிறதுனால வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து பெருசாக சாரீ கட்டுறது இல்லை. ரிஷி பிறந்ததுலேருந்து சாரீ கட்டுறது இல்லை. இன்றைக்கி வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு பிளாக் சாரீ தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரீ வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. என்னோடய வெட்டிங் டைமில் வெட்டிங் சாரீ எடுக்க போன அன்னைக்கு வந்து நிறைய சாரீ எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சாரீ கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு. 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்தில் இது வந்து நான் செகண்ட் டைம் கட்டுறது. இதுக்கு முன்னாடி ஈஷா போனப்போ ஒரு கட்டினது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கட்டுறேன். நானும் ஹஸ்பண்டும் ரிஷியும் வந்து ரெடி ஆகிட்டோம். நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து 1 ஹவரில் போயிடலாம் ட்ரிவாண்ட்ரம். ஸோ இன்றைக்கி பைபாஸ் வழியாலாம் போகல, நேர் வழியாக தான் போகிறோம். கல்யாணம் வந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் டெம்பிளில். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்ணகியோட கோயில் தான் இது. 9:30 to 10:30 வந்து முகூர்த்தம் டைமு. கல்யாணம் வந்து கோயில் வச்சு தான் நடக்குது. ஸோ அதுக்குள்ளாடி போயிடுவோமான்னு தெரியல. நாங்கள் இன்னும் சாப்பிட்டு தான் போகணும். ஸோ போகிற வழியில் ஒரு காஃபி ஹவுஸில் வந்து சாப்பிட்டு வந்தோம். ரிஷிக்கு வேறு காலையிலே வந்து இருமலாக இருக்குது, என்னன்னு தெரியல. வெள்ளம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டு முடிச்சப்போ வந்து ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போவே வந்து 9:45 ஆயிடுச்சு. ஸோ 10:30 மணிக்கு முன்னாடியாலும் போயிடுவோமான்னு தெரியல. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சும் என்னால் வந்து கரெக்டாக ரெடியாகி போக முடியல. பரவாயில்ல, டைமுக்கு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து கல்யாணம் பார்க்கலைனாலும் நம்ம வந்து மண்டபத்துக்கு போயிடலாம். ஸோ கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து மண்டபத்துக்கு போயிடணும். கோயில்கிட்ட வந்துட்டோம். வந்தப்போ வந்து பேசிக்கிட்டே வந்தோம். ஏன்னா வந்து கூட்டம் இருக்குமா இருக்காதா, ஏன்னா சபரிமலை சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. மகர விளக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கூட்டம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் பார்த்தா வந்து கூட்டம் இருக்குது. சபரிமலை சீசன் வந்து முடிஞ்சாலும் வந்து ஐயப்பன் பக்தர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், நிறைய வண்டி நிற்கிது. நிறைய கல்யாணமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனால் வந்து கோயில்கிட்டேயே வந்து எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிது. ஸோ பார்க்கிங் பிரச்சனை இல்லை. இவ்வளோ வண்டி இருந்தும் எங்களுக்கு வந்து டக்குன்னு பார்க்கிங் கிடச்சிருச்சு. இதுதான் வந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் டெம்பிள். நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு. இனி மண்டபத்துக்கு தான் போகணும். இப்போ வந்து கோயிலில் வந்து மொபைல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியே வச்சுட்டு வந்து டோக்கன் வாங்கிட்டு போகணும். அப்புறம் வந்து வாங்குறதுக்கு திரும்ப டோக்கன் கொடுத்து மொபைல் வாங்கணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி இப்படி இல்லை. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் வந்து நேராக வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துக்கு வந்து ரிஷிக்கு வந்து விளையாட ஆள் கிடச்சிருச்சு. மண்டபத்துக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது வந்து என்னோடய மாமாவோட பையனுக்கு தான் கல்யாணம், எங்களோட ரிலேட்டிவ். அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துச்சு. கேரளா சத்யா தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட்றோம். இங்கே கல்யாணத்துக்கு வந்து எப்போவுமே கேரளா சத்யா தான் வந்து சூப்பராக இருக்கும். கல்யாண பையன் பொண்ணு அவங்க ஃபோட்டோ பாருங்கள். நாங்கள் வந்து இவங்க சாப்பிட உட்காந்தப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம். லாஸ்ட்டு பந்தியில் தான் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து கல்யாண பையனும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து ஒரே பேட்ச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வந்து இறங்குற டைம் தான் நாங்களும் வந்து கிளம்பணும். ஏன்னா நாங்கள் லேட்டாக தானே வந்தோம். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பினோம். நாங்கள் இப்போ போகிறது வந்து ரைட் சைடில் வந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் டெம்பிள். இந்த கோயிலோட மண்டபம் தான் கிட்ட தான் இருக்குது.
இந்த ஃப்ரண்ட் ஆர்ச் வழியாக தான் வந்து நம்ம புதுசாக வந்து வண்டி வாங்கினோம்னா வந்து பூஜை பண்ண கொண்டு போகிறது. இந்த வண்டியும் வந்து இந்த வழியாக தான் போச்சு பூஜை பண்ணுறதுக்கு. வேறு எந்த வண்டியுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. நாங்கள் திரும்ப வந்தப்போ வந்து நேர் வழியாக தான் வந்தோம், பைபாஸ் வழியாக வரல. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துலலாம் வந்து ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோயில் பொங்காலை வந்து இங்கே தான் நடக்கும். இங்கே எல்லாம் எல்லா இடத்துலையுமே நடக்கும். திருவாண்டத்தில் ஒரு சில இடத்துலலாம் நடக்கும். பட் இந்த இடம்லாம் வந்து பொங்கால டைமில் ஃபுல்லாக பொங்காலையாக இருக்கும். ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோயில் பொங்காலைக்கு அன்றைக்கி தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. திரும்ப வந்தப்போ வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்கள் வண்டியில் வந்திருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கல்யாண பையனோட அப்பா தான் வந்து. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம், நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நானும் ஹஸ்பண்டும் வந்து சேமாக வந்து மேட்சிங்காக வந்து போட்டிருந்தோம் ட்ரெஸ்ஸு. அது நான் போட்ட அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது நாங்கள் மேட்சிங்காக போட்டிருக்கோம் அப்படின்னு. ரிஷிக்கு வந்து இது ரிஷியோட ஒரு மாமா வந்து வாங்கி கொடுத்தது. இதுவும் இன்னொன்று வாங்கி கொடுத்து எங்கே போனாலும் இவனுக்கு வந்து ஏதாச்சும் பார்த்து வாங்கிடுவான். ரிஷி வேணும், ரிஷிக்கு வேணும், எந்ததும் வேணும், தோக்க வேணும், வேணும். அம்மா தரேன் கேட்டா, தோக்க அம்மா தரேன் கேட்டா. അമ്മ ഞാനായിട്ട് ഇന്നലെ കടുപ്പില്ലല്ലേ. ഋഷി ഋഷി ഹായ്, എന്ത് വേണം? ചായ വേണോ? വണ്ടിക്കുള്ളി കണ്ണാടി പൊടിപ്പില്ല, കണ്ണാടി കളിട്ടിടാ. ഉമ്മ താങ്ങി തരാം, ഉമ്മ എന്താ തരാം, കെട്ടിപ്പിടിച്ചോ, ഇറുക്കി കെട്ടിപ്പിടി. അങ്ങനെയല്ല, ഇറുക്കി കെട്ടിപ്പിടിച്ച് ചുണ്ടിൽ ഉമ്മ എന്താ. കണ്ണാടി പോട്ടുക, പോട്ടുക. സൂപ്പർ. എങ്ങനെ അറിയാമ്മ. അങ്ങനെ അയ്യോ അച്ഛ ഇട്ട്, അയ്യോ അച്ഛ ഇട്ട് ചൊറിയണപ്പാ. പക്ഷെ പറ அப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் ரிஷி வந்து எடுத்தேன். காலையில் வந்து எடுக்க முடியல, ஸோ அதனால் ஈவினிங் வந்து தான் எடுத்தோம். அடுத்த கிளம்பிட்டோம் ஈவினிங் ரிசப்ஷனுக்காக. எங்கள் ஊர்லலாம் காலையில் வந்து கல்யாணம், அப்புறம் வந்து ஈவினிங் வந்து பையன் வீட்டில் ரிசப்ஷன் நடக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் வந்து கல்யாணத்துக்கே மீட் பண்ணோம். கல்யாண பையனோட அக்கா கிட்ட தான் நாங்கள் வந்து ஒன்றா வந்து டியூஷன் போயிருந்தோம் 10th. இப்போ அவளுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து. இன்றைக்கி இங்கே சாப்பாடு வந்து வெரைட்டியாக இருந்துச்சு. பீஃபு, சிக்கன் ஃப்ரை, ஸ்டூ, சப்பாத்தி, பரோட்டா, அப்பம், ரைஸு அப்படி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ட்ரிவாண்டத்தில் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் வந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போனது, இந்த விலாக்லாம் தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.